ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லேர்ன் இங்கிலீஷ் வித் உதயா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஏற்கனவே நம்ம முதல் வீடியோவில் பார்த்துருந்தோம் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இன் இங்கிலீஷ்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். அப்போ அதில் 8 வகையான பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அது சம்பந்தமான விரிவான விளக்கங்களை நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். அதில் 8 வகையில இருக்கக்கூடிய பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் சம்பந்தமா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இதுக்கு முதல்ல வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் மொத்தமாக 8 வகையான பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதில் முதலாவது நவுன், வேர்ப், ப்ரோனவுன், அட்ஜெக்டிவ், அட்வர்ப், ப்ரிபோசிஷன், கன்ஜங்ஷன், இன்டர்ஜெக்ஷன். அப்போ இது ஒவ்வொன்றையும் நம்ம டீப்பாக நம்ம பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு. அதில் முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் நவுன். நவுன்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்க்கணும் பெயர் சொல். அது நம்ம தமிழ்ல சொல்லுவோம் பெயர் சொல் சொல்லி சொல்லுவோம். அப்போ அதுக்கு நம்ம டெஃபினேஷன் பார்ப்போம்னு சொன்னா, the name of anything is a noun. It may be the name of a person, thing, place or living being. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னா, ஏதாவது ஒரு பொருளொன்றினுடைய பெயரையோ அல்லது ஒரு நபரினுடைய பெயரையோ அல்லது ஒரு இடத்தினுடைய பெயரையோ, அப்படி இல்லைன்னு சொன்னா உயிர் வாழும் ஒன்றினுடைய பெயராகவும் இருக்கலாம்னு சொல்லி சொல்றோம். நம்ம பெயர் சொல்ல பொதுவாக எடுத்துக்கிட்டோம்னு சொன்னோம். அப்படி இருக்கக்கூடிய இந்த பெயர் சொற்கள் பல்வேறு வகையை நம்ம நோக்கிறோம். நம்ம பெயர் சொற்கள் மொத்தமாக 8 வகையான பெயர் சொற்கள் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதுல முதலாவது காமன் நவுன், ப்ராப்பர் நவுன், கவுண்டபிள் நவுன், uncountable noun, collective noun, compound noun, abstract noun, concrete noun அப்படின்னு சொல்லி 8 வகையான அந்த பெயர் சொற்கள் 8 வகையான பெயர் சொற்கள் இருக்குதுன்னு சொல்லியும் நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொன்றா நம்ம எப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னா காமன் நவுன். அப்போ காமன் நவுன் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா a word that is used to a class in common. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னா ஒன்றின் வகைக்கு பொதுவில் பயன்படுத்தப்படுகிற ஒரு சொல்லுன்னு சொல்லி நம்ம பொதுவாக சொல்றோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா உதாரணத்துக்கு லவன், ரூபன், தினேஷ், குமார் அப்படின்ற இந்த பேருக்கு பதிலாக மொத்தமா இவங்க அவ்வளவு பேர்த்தையும் நம்ம பொதுவாக சேர்த்து நம்ம பொதுவாக சொல்லுவோம் போய் அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம் என்ற சொல்ல பயன்படுத்துவோம். எனவே போய்ங்கிறது ஒரு பொது பெயர்னு சொல்லி சொல்றோம். அதே மாதிரி மேன், உமன், கேர்ள், டாக், கண்ட்ரி, சிட்டி, வில்லேஜ், ஷாப் இது மாதிரியான பொது பெயர் சொற்களை நம்ம சொல்லுவோம். இதுதான் நம்ம பயன்படுத்துகிற பொதுவான பெயர் சொற்கள்னு சொல்லி நம்ம பார்க்குறோம்.